போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இப்போ டிஎன்பிஎஸ்சி ரிசர்வேஷன் பற்றி எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியாலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ரொம்ப முக்கியமான டாப்பிக்ன்றதை விட நமக்கு இருக்கக்கூடிய, அதாவது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, அதை பற்றி பேசுகிறதுக்கான இன்னொரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னு அமைஞ்சிருக்கு. ஏன்னா கடந்த 1 இயர் வந்து நம்ம நிறைய வீடியோக்கள் இதை பற்றி பகிர்ந்திருப்போம். டிஎன்பிஎஸ்சி ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீட்டில் பின்பற்றுவதில் என்ன பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு இடஒதுக்கீட்டில் எத்தனை சதவீதம் தான் கிடைக்கும், இப்போ இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் 30 to 40% ஆக்குறாங்க, ஹரிசாண்டல் வெர்டிகல் ரிசர்வேஷன் என்ன, மீடியாவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் பற்றி பார்த்துருக்காங்க, இமெயில்ஸ்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 1 இயராக வந்து நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 1 இயருக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு பெரிய டாப்பிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வெடிச்சது. அப்போ நம்ம வந்து இதை எல்லாத்துக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ரிசர்வேஷன் எங்களுக்கு 50%, அவங்களுக்கு 50% அப்படியே கொடுத்துருங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சரியான புரிதல் இல்லாமல் வெவ்வேறு கோரிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சுட்டு இருந்தீங்க. ஸோ அதே மாதிரி எகைன் வந்து இப்போ இந்த ரிசர்வேஷன் பற்றி இப்போ நிறைய நியூஸ் சேனல்ஸில் குரூப் 1 ரிசல்ட்டுக்கு அப்புறம், உங்களுக்கு தெரியும் குரூப் 1 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 87% பெண்கள் வந்து தேர்ச்சி பெற்று வரலாற்று சாதனை அப்படின்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. சரியா, இது வந்து ஏன்னா +2 10th இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பெண்கள் தேர்ச்சி அடைகிறாங்க. இப்போது போட்டித் தேர்வுலையும் அதிக அளவில் அவங்களாம் வந்து வெற்றி பெறுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நியூஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. சரியா, ஸோ உண்மையான நிலவரம் என்ன, இங்கே இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் ரிசர்வேஷனா என்ன, வெர்டிகல் ரிசர்வேஷனா என்ன, ஸ்பெஷல் ரிசர்வேஷனா என்ன, என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ரிசர்வேஷன் என்ன எந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. டீட்டெயிலாக வீடியோ கொடுத்துருப்போம். இடஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருப்போம். சரியா, ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய சேனல்ஸ் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக ஒரு அப்டேட்னா நம்முடைய ராஜபூதி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து சார் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் குறித்து ஃபேஸ்புக் போஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு மெரிட் இருப்பதாக சிஎம் செல் கருதுவதால் நம்ம இது குறித்து பேச அழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக பதிவேற்றம் செய்வாங்க. ஸோ வேறு ஏதாவது தகவல் கிடைச்சதுனால நம்மளும் அதை பற்றி கொடுக்கலாம். சரிங்களா, வந்து போயிட்டு இருக்கு, புரிஞ்சுதுங்களா? ஸோ வெர்டிகல் ரிசர்வேஷன் என்ன, ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் என்ன, எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாதவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான வீடியோ யூடியூப்பில் அடிச்சினாலே ஒரு நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ப்ராப்பராக உங்களுக்கு யார் புரியுற மாதிரி சொல்கிறாங்களோ அந்த வீடியோஸ் பார்த்து அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ மீடியாஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. குரூப் 1 ரிசல்ட் வந்தது, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ப்ராப்பராக வந்து இங்கே பெண்கள் யாரும் படிக்கல அப்படின்னு சொல்லலை. மெரிட்டில் வந்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் தான். எல்லாருமே மெரிட்டில் டாப் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதே மாதிரி டாப் ஸ்கோர் பண்ண ஒரு ஆண் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசர்வேஷனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை இன்னொரு பெண்ணுக்கு அந்த ரிசர்வேஷன் மெத்தடை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாதனால அவங்களுக்கு அந்த வேலை போகுது அப்படின்னா அது தவறான விஷயம் தானே. அதை தான் இங்கே கேட்டுட்ருக்கோம். யாரும் வந்து அவங்க வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் யாரும் சொல்ல கிடையாது. சரியா, ஸோ அதனால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்த மெத்தட் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, அது சரியாக தவறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஓகே இதுதானே ப்ராப்பர் மெத்தட், இப்படி ஃபாலோ பண்ணால் கரெக்டாக தானே இருக்கும். பெண்கள் 30% ரிசர்வேஷன் இருந்தால் போதும், அவங்களுக்கு வந்து தனியாக மறுபடியும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லையா? 100 வேகன்சி இருக்குது, அது எப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே நிறைய நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம வந்து பார்த்துருக்கோம். என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம், எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கெல்லாம் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எங்கே உங்களுக்கு அதுக்கான அவேர்னஸ் வீடியோஸ் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலையும் கொடுத்துருக்கோம், இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரிசர்வேஷன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஓகே. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதே மாதிரி கோரிக்கைகள் அப்படிங்கிறது சரியாக இருக்கணும். நமக்கு என்ன வேணும், என்ன மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்கிறோமோ அந்த கோரிக்கைகள் தெளிவாக இருந்தால் ஓகே. ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்சது ஏதாவது அப்டேட் இருந்தால் நம்ம அதை பற்றியும் விவாதிக்கலாம், பேசலாம். சரிங்களா, ஸோ எல்லாருமே இதை பற்றி தான் இப்போ மீடியா, அதாவது தந்தி, புதிய தலைமுறையாக இருக்கட்டும், நியூஸ் 18 இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தாங்க, அப்படியே அடங்கிடுச்சு. மறுபடியும் 1 இயருக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஒரு வார காலமாக இந்த விஷயங்கள் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பேசுபொருளாக இருக்குது. அதனால் இப்போவே நம்ம இந்த ரிசல்ட் குரூப் 4 குரூப் 2 ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இதுலேயே நம்ம முயற்சிகள் எடுத்து சரியாக அந்த ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷனை ஃபாலோ பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த இதுக்கு முன்னாடி நடந்த அந்த அநீதி, அதாவது நமக்கு அநீதி அப்படிங்கும்போது உடனே வந்து பெண்கள்லாம் பொங்குறாங்க. சரியா, சில பேர், எல்லாத்தையும் நான் சொல்லலை. சரியா, தவறாக நாங்கள் யாரையும் சித்தரிக்க விரும்பல. ஏன் அப்படின்னா சார் நாங்களாம் படித்து கஷ்டப்படுறோம், நாங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நைட்டு பக்கத்தில் எல்லா ஃபேமிலி இஷ்யூஸும் பார்த்துட்டு படிக்கும். எஸ், யாரும் இல்லைன்னு சொல்ல, அதே அளவுக்கு தான் ஆண்களும் கஷ்டப்படுறாங்க, நீங்களும் கஷ்டப்படுறீங்க. எல்லாருமே ஈக்குவல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ஈக்குவல் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எங்கள் ரிசர்வேஷன் ஒன்று வரும்போது அது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பிரச்சனையே கிடையாது, யாரும் அதை தப்புன்னு சொல்ல போகிறது கிடையாது. சரியா, ஸோ அந்த ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோமே தவிர நீங்கள் எப்படி வரலாம் அப்படின்னு யாரும் வந்து உங்களை தப்பு சொல்ல கிடையாது. அண்ட் இந்த ரிசர்வேஷனில் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அதிக அளவில் வந்துட்டீங்க, அதனால் நாங்கள் வந்து பொறாமப்பட்டு இதை வந்து பேசுகிறோம் அப்படின்னு வந்து யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா அதுக்கு தான் சொல்கிறது அந்த ரிசர்வேஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. விரைவில் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புவோம்.
ஸோ அந்த ரிசர்வேஷன் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சரியான அளவில் பெண்களும் சரி, பெண்களுக்கான இடஒதுக்கீடு 30% வராங்க அப்படின்னா அவங்க அந்த வேகன்சிஸ் கண்டிப்பாக ஃபில் பண்ணட்டும். இல்லை மெரிட்டில் வராங்க, டாப் ஸ்கோர் கண்டிப்பாக உண்மையிலேயே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வரட்டும். சரியா? அப்படி யாரும் தடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் மெரிட்டில் வர போகிறீங்க, உங்களை யாரும் வந்து மெரிட்டில் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அதே போல் ஆண்களும் மெரிட்டில் வராங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் அந்த மெத்தடை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ இதை பற்றி பேசும்போது ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மெத்தட் ப்ராப்பராக நடக்கணும். அதில் ஆண்களுக்கு வந்து அந்த வேகன்சிஸ் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணும்போது நடக்கட்டும். அந்த ப்ராப்பரான மெத்தடில் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் நமக்கும் அந்த வேக்கன்ட் வந்து ஃபில் ஆகும். நம்ம கிடைக்கக்கூடிய வேலை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது முழுமையாக நம்புவோம். சரிங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே ஒரு வேளை இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இனி வரக்கூடிய எல்லா தேர்வுகளையும் இந்த பாதிப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நடக்கும். அது குறிப்பாக ஆண்களுக்கு அதிக அளவில் இந்த பாதிப்பு அவங்களுக்கு தான் போய் சேரும். சரியா? அதனால் இப்போவே இந்த இஷ்யூ நம்ம சால்வ் பண்ணோம். டிஎன்பிஎஸ்சி இந்த மெத்தடை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க? ஏன்னா அவ்வளோ விஷயம், அவ்வளோ பேர் வந்து அந்த ட்விட்டர்லாம் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம, இல்லையா? ஸோ அந்த டாப் ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருந்தது, நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து. ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மீடியா பேச ஆரம்பிச்சிருக்காங்க எகைன். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து இதை பற்றி பேசி அவங்களுக்கு புரிய வச்சு, நம்ம நிதியமைச்சர்களாக இருக்கட்டும், சரியா, அவருக்கு சிஎம் சாருக்கு, அவங்களுக்கு எல்லாருக்கும் டேக் பண்ணி சிஎம் செல்லுக்கு மெயில் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணோம். ட்விட்டரில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அவங்கள வந்து டேக் செய்து நம்ம வந்து என்னென்ன கருத்துக்கள் பதிவு செய்ய விரும்புகிறோமோ எல்லாருமே அதை பற்றி பேசி ட்விட்டர் அக்கௌண்ட் இல்லாதவங்களாம் க்ரியேட் பண்ணி அந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணி நம்ம அது ஒரு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட்னால அதை அப்போ நம்ம பண்ண முடிஞ்சுது. எகைன் இப்போ வந்து பேசும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் எகைன் இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு விரைவிலே நம்புவோம். சரிங்களா? ப்ராப்பரான இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும் அப்படிங்கிற நம்புவோம். ஓகே, நன்றி.